ஓப்பன் பண்ணிட்டோம். ஆவி வருது. நல்ல கலர்ஃபுல்லான ஒரு பிரியாணி. நல்லா பக்காவாக பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு அருமையான அட்டகாசமான ஹைதராபாத் பிரியாணி. ஹாய், நான் தாங்க உங்கள் தினேஷ், நாகூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக என்னை கேட்டுன்னு ஹைதராபாத் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இதை நான் ஏன் செய்கிறதில்லனா, இது சரியான நசை பிடிச்ச வேலை. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கலந்து வச்சு 3 மணி நேரம் அதை மேரினேட் பண்ணி அதுக்கப்புறமா சோறை வடித்து போட்டு தம் போடணும். அந்த அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. அதனால தான் இந்த வீடியோவை இவ்வளோ நாளாக உங்களுக்கு அப்லோட் பண்ணல. இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதனால் போடுறேன். கூடுமான வரைக்கும் நல்லா பார்த்து செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இது எப்படி ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், இந்தியா கேட் கிளாசிக் மாதிரி கோல்டன் கிரைன் கிளாசிக் வச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கி சமைச்சு காட்ட போகிறேன். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ். அதுக்கு எந்த அவசரமும் இல்லை. இப்போ என்ன காரணம்னா, அது இன்னும் 4-5 மணி நேரம் கழித்து தான் நம்ம வேக வச்சு போட போகிறோம். இப்போதைக்கு இதுக்குள்ளே மசாலாங்களை வறுத்து அரைச்சி சிக்கனோட அதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அது முடித்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுட்டு நம்மளும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பிரியாணியை செய்யலாம். அதுக்குள்ளே மசாலாவை இப்போ வறுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். மாமா, இது அத்தன்டிக் ஹைதராபாத் பிரியாணியா? அப்படி தான் நான் செய்கிறேன். எப்படி இருந்தாலும் பார்க்குறவங்க ஒத்துக்க மாட்டீங்க, இது இப்படி இல்லை அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் வேறு எந்தெந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஏன் ஸ்டைலில் ஹைதராபாத் பிரியாணின்னு வச்சுங்க. ப்ராப்பராக நான் வந்து செஃப்புங்களோட எல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன். நல்லா இருக்கும். நல்ல ஒரு ரிச்சான ரெஸ்டாரண்ட்டோட ரெசிபி தான் போடுறேன். ரெஸ்டாரண்ட் ரெசிபியை வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அப்புறம் அந்த செஃப் என்னை போட்டு கழுவி ஊற்ற போகிறாரு. ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், சூப்பராக இருக்குது. அதே தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். 1 கிலோவுக்கு 7 ஏலக்காய், ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு இடையில காட்டாது. அதே போல் 7 கிராம்பு, மராட்டி மொக்கு 1, விரல் சைஸில் பட்டை உங்களுக்கு 5 துண்டு போட்டுங்க, 2 பே லீஃப் போட்டுக்கலாம், பிரிஞ்சி இலை. அதே போல் ஜாதி பத்திரி ஒரு பூ எடுத்திங்கன்னா ஒரு பூவும் போட வேண்டாம், அதில் பாதியை போட்டால் போதுமானது. ஜாதி பத்திரி, நட்மக் மேஸ். சார் உங்களுக்காக நான் இதெல்லாம் பார்த்துன்னு வந்திருக்கேன். கல்பாசி ஒரு பிஞ்சு, கல்பாசி இந்த அளவுக்கு அழுத்தி பிடிச்சினா ஒரு பிஞ்சு வர மாதிரி. நான் இது பேர் தான் ஜாதிக்காய். ஓகே, நட்மக் இது பாருங்கள். அதில் ஒரு 1/4 பூ, 8ல் 1 பங்கு. ஒரு காயில் 8ல் 1 பங்குன்னு வச்சுங்க. இது நிறைய போட்டால் நல்லா இருக்கும்லாம் இல்லை, மயக்கத்திலே சுற்றிட்டு இருப்பாங்க. இது போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு போதை வஸ்து. அது வாசமும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா சாஜீரா, சரிங்களா, ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும். இதெல்லாம் நிறைய போடக்கூடாது. சாஜீராவில் பாதி அளவுக்கு சேர்த்தா போதும். கசகசா, பாப்பி சீட்ஸ் ஒரு 7 நம்பர் முந்திரி. இந்த முழு மல்லி எதுக்காகனா, இது மற்ற மசாலா பொருள் வந்து கசப்பு வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே, கொஞ்சமாக போடணும், ஒரு 1/4 ஸ்பூன். ரோஜா இதழ், காய்ந்த ரோஜா இதழ் போடணும். அது எனக்கு கிடைக்கல, வீட்லேயும் இல்லை, அதனால் நான் போடல. அப்படி போட்டால் அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் போடலாம். அது இல்லைன்னா பன்னீர் ரோஸ் வாட்டர் நீங்கள் கடைசியாக பிரியாணி தம் போடும்போது சேர்த்துக்கலாம். ஸ்டார் அனீஸ் 2லேருந்து 3 பூ போட்டுங்க. இது ஒரே ஒரு பிஞ்சு கசூரி மேத்தி, ரொம்ப போடக்கூடாது. கசூரி மேத்தினா அது வெந்தயக்கீரை. மொத்தம் சேர்த்து உங்களுக்கு 10லேருந்து 11 கிராம் வந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இதை லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா லேசாக சூடாகணும், இல்லைன்னா வெயிலில் 2 மணி நேரம் காய வச்சு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். லேசாக சூடாச்சுன்னா போதும். கமன்னு வாசனை வரணும், சவக்காக வறுக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. சூடு பண்ணுறதே எதுக்காகனா மிக்ஸி ஜாரில் அரைப்படணும், அதுக்காக தான். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க, நான் போட்டே இருக்க மாட்டேன், தொடர்ந்து கமெண்ட் வந்துட்டே இருக்கு. அதனால் மட்டுமே பண்ணுறேன். எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை இதில், அதனால தான் நான் பண்ணல. ஆனால் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு போல், கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். மெனக்கெட்டாலும் நல்லா இருக்கும். மெனக்கெட மாட்டேன் நான், எனக்கு எல்லாமே ஷார்ட்கட்டில் வேணும். அதை வந்து இது பண்ண முடியாது அப்படி. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பாருங்கள். வாசம் வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டால் இது எஸ்எஸ் பாத்திரம் தீஞ்சு போயிடும், இதுக்கு மேலே விட்டால். அதனால் நான் எடுத்துட்டேன் வெளியே. இதை நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், லேசாக ஆறட்டும், அரைச்சிக்கலாம். இதே சூட்டோடு போட்டு அரையாது, கொஞ்சம் விதன்னு இருக்கும்போது அரைங்க, அப்போ தான் பவுட்ரு ஆகும்.
அதாவது இந்த ஹைதராபாத் பிரியாணி எனக்கு எந்த நிலைமை கொண்டு வந்துட்டுருக்காங்க. வீட்டில் பீஸா போயிடுச்சு. ஐயோ ஆனால் இந்த வீடியோ சமையல் வேலையிலேருந்து அடுத்து எலக்ட்ரிஷன் நாளைக்கு வர வச்சு இந்த வீடியோ ஓடுமானே தெரியல எனக்கு. வா ஈபிக்கெல்லாம் போன் அடித்தேன். ஒருத்தர் நான் சாப்பிட போய்க்கிறேன்றாரு, ஒருத்தர் 2 மணி நேரம் கழிச்சு வரேன்றாரு, ஒருத்தர் நான் தான் இப்போ மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்கிறாரு. அவங்கள ஒரு தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை, நமக்கு அவசரம். இன்னும் நானும் இப்போ கேட்க மாட்டேன். இன்வெர்ட்டரில் ஓடி தான் இருக்குது, ஆனால் மிக்ஸி ஓடாது எங்கள் வீட்டில். பச்சை மிளகா பேஸ்ட் அரைக்கணும், அந்த மசாலா தூள் அரைக்கணும், அப்புறம் 2 தான் அரைக்கணும். அது 2 அரைச்சா தான் மேரினேஷன் பண்ண முடியும். ஊருக்கு முன்னாடி கோழி வேறு எடுத்து வெளியே வச்சுட்டேன். சத்திய சோதனடா வாசு அப்படிங்கிறாங்க. மாட்டிட்டேன். எரியுது, எல்லாமே எரியுது. நானும் எலக்ட்ரிசிட்டி தான். யார் வீட்டுன்னா பிரச்சனை, யார் வீட்டு பிரச்சனை கூடாது. என் வீட்டுக்கே இப்போ நான் கரெக்டாக போட்டான்னு தெரில. திரும்பியும் அவர் ஃப்ரீயானோடனே வந்து பார்க்க சொல்லணும். வாங்க நம்ம வேலையை பார்ப்போம். இந்த மசாலாவை அரைச்சிடுவோம், இல்லை திரும்பியும் கரண்ட்டு போயிட போகுது. இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து பாருங்க, இதில் பெரிய தொல்லை பிடிச்ச வேலை என்ன தெரியுமா? பிரிஸ்டா. இது பேர் தான் பிரிஸ்டா. இது என்னன்னா வறுத்த வெங்காயம். இதை இதே மாதிரி உங்களால் வறுக்கவே முடியாது. ஏன்டா வீடியோ போட்டு சாவடிக்கிறாங்களன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பாருங்க, இங்கே பாருங்க. இப்போ இது இருக்குல்ல, சத்தம் கேட்குதா? கேட்குது. இந்த பதத்துக்கு தான் வறுக்கணும். ஆனால் ஒரு வெங்காயம் கூட தீஞ்சிட்டு போகக்கூடாது. வெங்காயம் தீஞ்சு போயிருந்துச்சுன்னா கசக்கும். உங்களுக்கு அத்தன்டிக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் இதுக்கே நான் ஒரு வீடியோ போடணும். இங்கே கீழே ஓட விட்றேன் பாருங்கள். இந்த இடத்துல அது என்னென்னா, எண்ணெய் நல்லா காயணும். 600 கிராம் வெங்காயம் எடை வச்சுருக்கேன். இப்போ இது வறுத்த பின்னாடி எவ்வளோ இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி போடுறீங்க வெங்காயத்தை. வெங்காயம் போடுவோம், கவனமாக போடும், பொங்கி வந்துடும் எண்ணெய். அப்படியே ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் எடுக்கும். அந்த சூட்டில் மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணணும். வெள்ளையாகவே இருக்கும். திடீர்னு அப்படியே கலர் மாற ஆரம்பிக்கும். கலர் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வெள்ளையும் இதுவும் கலந்த மாதிரி வரும்போதே எடுத்துருங்க. வெளியே எடுத்த பின்னாடி அந்த எண்ணெய் சூடுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கலர் மாறும். நம்ம நல்லா பொன்னிறமாக வறுட்டு பொன்னிறமாக தான் எடுத்து வெளியே வைப்போம், கருப்பாக போயிடும். மேற்கொண்டு கொஞ்சம் அந்த சூட்டில் இருந்து கருப்பாக போயிடும். ஸோ ஒரு ஸ்டேஜ் முன்னாடி எடுக்கணும். இதுக்கே நீங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். அதனால தான் என்னென்னா பிரிஸ்டாலில் ரெடிமேட் வரும், அது வாங்கி வச்சுக்குவாங்க. வறுத்த வெங்காயத்தை நான் பொரிச்சு தான் இருக்கிறேன். இது ஒரு 600 வெங்காயத்தை நான் பொரிச்சிருக்கிறேன் பச்சையாக இடம் வச்சு. இதில் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். ஐயோ 200 தாங்க வந்திருக்கு, 200 வரல, அதான் வந்திருக்கு. 600 வெங்காயங்க, 600 வெங்காயம். 600 வெங்காயத்தை இடம் வச்சு வெட்டி பொரிச்சா உங்களுக்கு 200 கிராம் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ இது கிடச்சிருக்கு. ஏன்னா இது ஒரு முக்கியம். இதில் ரொம்ப முக்கியமே இது தான். இதை ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ மேரினேஷன் பண்ணுறதை பார்த்துடலாம். இதுக்காகவே வாங்கின சட்டி. செய்யுங்கிறீங்களே. இந்த வீடியோக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னு மட்டும் நாங்கள் என்ன கணக்கு பண்ணல. ஓகே, இதுக்காக அகலமாக வேணும் சட்டி. இது கீழே வைக்க ஒரு தவா வேணும். எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ போய் வாங்க. இப்போ மற்றதெல்லாம் கூட நாங்கள் எங்களுக்காக தான் செய்கிறோம். நான் எந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், ரொம்ப சிரமப்பட்டு செய்கிறோம். ஏன்னா செய்கிறது எல்லாமே எங்களுக்கு தான், நாங்கள் சாப்பிட்ருவோம். இது முழுக்க முழுக்க உங்களுக்காக எடுக்கிற ஒரு வீடியோ. இதெல்லாம் எனக்கு தேவை. எனக்கு அவ்வளோவா பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்ணுன்னு. ஆனால் நல்லாயிருக்கும், நான் சாப்பிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். அதுக்கு இவ்வளோ மெனக்கெடணுமான்னு நினைப்பேன். பாருங்கள், ஒரு 50 கிராம் இஞ்சி அரைச்ச பின்னாடி. இதில் ஒரு பெரிய உங்களுக்கு இஞ்சி பூண்டுலாம் நிறைய தேவையில்லை. அதே போல் 50 கிராம் பூண்டு, ரெண்டுமே சேர்த்து ஒரு 100 கிராம் வந்தால் போதுமானது. நமக்கு 10 கிராம் பச்சை மிளகா வேணும். கிட்டத்தட்ட 10 கிராம் இருக்குது, போதும். இன்னொன்று போட்டால் ஜாஸ்தி ஆகிடும். இந்த பச்சை மிளகாவை நைஸாக அரைச்சிக்கலாம். இது தண்ணி ஊற்றி அரைக்க முடியலாம் கூட. ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் போட்டு அரைச்சி போடலாம். 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 10 கிராம் மிளகா ஒன்றா போட்டு அரைச்சிருவோம். இல்லைனா தண்ணி ஊற்றி அரைக்கணும், அது மிளகுல தெரிச்சிரும், அங்கங்கே எரியும். பக்கோடா மாதிரி இருக்குதா? சாப்பிட சூப்பரா இருக்கு மாமா. எதுமா? வெங்காயம் அதுவே 100 கிராம், அதே 15 கிராம் குறையுது. பக்கோடா மாதிரி சூப்பரா இருக்கு மாமா. பக்கோடா தான் அது.
அம்மா எனக்கு கொஞ்சம் தரீங்களா? இன்னுமா? இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு. பூண்டு 50 கிராம், இஞ்சி 50 கிராம், இது என்னது பச்சை மிளகா 10 கிராம், அதையும் சேர்த்து அரைச்சாச்சு. தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம், பத்தலைன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கூட அரைச்சிக்கலாம். மொத்தம் 125 வந்திருக்கு. நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல, இப்படி அரைச்சி எடுத்துங்க. சரியா? இதுக்கு அடுத்ததா 10 கிராம் தனி மிளகாத்தூள் சக்தி. நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணுங்கள், சக்தி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கலராக இருக்கும். அள்ளிப்பட்டு இது இந்த 2 கிராம் வேணாம், எடுத்துருவோம். ஹைதராபாத் பிரியாணி நல்லா காரசாரமாக தான் இருக்கும். ஓகே, 10 கிராம். 25 கிராம் கல் உப்பு. எங்கள் அம்மா ஒரு பக்கம் திட்டினுக்கிறாங்க, அவனை வச்சுன்னு உக்காந்துக்குது. ஆமாம், ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான் குகேஷ். 25 கிராம் கல் உப்பு. இன்னும் 1 கிராம் குறையுதா? ஓகே, வந்துடுச்சு. வந்து போது 25 கரெக்ட் தான். தயிர் 200 தயிர். இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்க, எப்போ சமைச்சாலுமே காரம் எவ்வளோ இருக்கோ அதை கரம் மசாலா தாண்டாத அளவுக்கு பார்த்துங்க. 10 கிராம் மிளகாத்தூள், 10 கிராம் பச்சை மிளகா, மொத்தம் 20 கிராம் இருக்குது. நம்ம டோட்டலாகவே ஒரு 10 கிராம் கரம் மசாலா தான் போடுறோம். ஒரு 5 கிராம் கொலையில் போடலாம், அது முழுசாக போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் இருக்குது, இது நிறுத்திக்கலாம். ஒரு 15 கிராம் போடுவோம். இப்போ நம்ம 15 கிராம் மட்டும் இது போடலாம், இதுக்கு மேலே வேண்டாம். 1 அல்லது 2 கிராம் வரைக்கும் நீங்கள் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு மஞ்சள்தூள் போடலாம், தப்பு கிடையாது. வறுத்த வெங்காயம் 200 கிராம். இதில் குறையுது கொஞ்சம், நான் இதுக்கு 600 கட் பண்ணி இது பண்ணேன், அதில் கொஞ்சம் குறையுது. கோழி 1 கிலோ போடுறேன். கோழி 1 கிலோ 10 லெக் பீஸாக வாங்கியிருக்கேன். 1 கிலோக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஓகே, இது இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஒன்று, ஒரு பெரிய சைஸ் லெமன் 50 கிராம் லெமன், அதையும் கட் பண்ணி இதில் பிழிஞ்சிக்கலாம், விதை இல்லாமல். ஏன்னா இதுக்கு தக்காளி கிடையாது, இதுலேருந்து புளிப்பு வந்தால் தான் உண்டு. ஓவராலாக எல்லாத்தையுமே போட்டோம். இதில் தான் இப்போ பாதி வேலை, இதில் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. இதை நல்லா போட்டு பிணைஞ்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா பிணைங்க, ப்ரெஷர் கொடுத்து. அப்படியே மூடி போட்டு ரெஃப்ரிஜரேட்டரில் ஒரு 3 மணி நேரம் வைங்க. ஏன்னா இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். இந்த தண்ணியெல்லாம் விட்ட பின்னாடி தான் இது நல்லா ஊறும். ஊறின பின்னாடி நம்ம சோறு வடித்து கொட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயம்லாம் நல்லா பிணைஞ்சிடணும். இந்த கோழியிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுங்க. நல்லா எல்லா பக்கம் இருக்கட்டும். ஞாபகமாக இதில் எண்ணெய் ஊற்றணும். இதை ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சிடலாம். இதுவாக கன்வெர்ட் பண்ணி வச்சிரு. பல வெற்றிகரமான சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அது சில்லராக தான் வச்சுருக்கோம், நாங்கள் டீப் ஃப்ரீஸாக வைக்கல. ஸோ அது சில்னஸ்லேயே இருக்கட்டும், அப்போ தான் கோழிக்கு இடாமல் இருக்கும், வயிற்றுக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கும். வெற்றிகரமாக 1:45 மணிக்கு முடிச்சிருக்கிறேன். ஒரு 5 மணி இல்லை 6 மணிக்கு நம்ம சோறை வடித்து தம் போடுவோம். அது வரைக்கும் ரெஸ்ட்டு. 1:45 வச்சோம், இப்போ 4:30 மணி ஆகுது சாயந்தரம். இதை எடுத்துடலாம். எடுத்து இந்த ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்கு எப்படி ஒரு 1/2 hour ஆகிடும். இது அப்படியே வெளியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு அது எப்படி வடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம கோல்டன் கிரைன் கிளாசிக்கில் தான் இது பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த பிராண்ட் கிடச்சா இதில் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இந்தியா கேட் கிளாசிக்கில் கூட பண்ணலாம். இந்தியா கேட் கிளாசிக் இதை விட விலை கூட. சரியா? இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். வேறு எந்த பாஸ்மதி ரைஸ்லேயே பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ரிச்சான ஃப்ளேவர் கிளாசிக் ரைஸ்னால் என்னென்னா ரா ரைஸ்னு சொல்லுவாங்க. அதில் நல்ல வாசம் நல்லாயிருக்கும். 1 கிலோ ஃபுல்லாக வந்திருக்கு, அதை எடுத்துருவோம். இதை ஒரு தண்ணியோ அல்லது 2 தண்ணியோ அலசிட்டு உடனே ஊற வச்சுருங்க. இது ஊறட்டும். இது ஊற வச்சுட்டு உலை போடுங்க. உலை கொதிக்கிறதுக்கும் இது ஊறி வர்றதுக்கும் கிட்டத்தட்ட கரெக்டாக இருக்கும். கூடுமான வரைக்கும் ஒரு 1/2 hour ஊற வைங்க, அதுதான் நல்லது. இதில் 1 கப்பு அரிசி எடுத்துருக்கோம், 3.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது உலைக்கு வைக்க போகிறோம். 2 3 3 உலையை பற்ற வச்சுட்டோம். இது ஒரு பக்கம் சூடாகிட்டு இருக்கட்டும். இதுக்குள்ளே இதுக்கு என்னென்ன மசாலா போடணுங்கிறத பார்த்துருவோம். 4 ஏலக்காய். எதுக்கு மாமா?
இது வந்து இந்த சோறை வடிக்க போகிறோம் இல்லையா, இதில் இந்த மாதிரி போடணும். நேராக போட்டிங்கன்னா உங்களால் வந்து ஒவ்வொன்றா பொறுக்கி பொறுக்கி எடுத்துகிட்டு இருக்கணும், லேட் ஆகும். அதுக்கு பேசாமல் இந்த மாதிரி ஒரு துணி கட்டி போட்டிங்கன்னா எசன்ஸ் மட்டும் இறங்கும், ரைஸ் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 விரல் சைஸ் பட்டை. இதில் முக்கியமாக ஒரு அரை ஸ்பூன் சாஜீரா சேர்த்துருங்க. இதில் ஜாதி பத்திரி கொஞ்சம் போடுவோம், நல்லா ரிச்சாக இருக்கும். ஏன்னா இது ரைஸில் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் போயிடும். இதை போட மறந்துட்டிங்கன்னா ரைஸ் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும், வெறும் சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிங்க. கட்டிட்டு மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கிட்டு கொதிக்கும் போது போடலாம், இப்பயே போடணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு ஸ்டெப்பு. உலைக்கு உப்பு 50 கிராம் அது இடம் வச்சுங்க. இப்போ பாருங்கள், உலையில் உப்பு போட்டுருவோம், 50 கிராம் உப்பு. நீங்கள் 50 கிராம் கல் உப்பு எடை வச்சு போட்டுங்க, எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இது கொதிக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிச்சு. இப்போது குங்குமப்பூ கலந்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் பச்சை கலர், மஞ்சள் கலர், சிகப்பு கலர், சிங்கிச்சோம் அப்படிங்கிறாங்களோ, இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் பண்ண மாட்டேன். ஆனால் ஹைதராபாத் பிரியாணினா உங்களுக்கு நல்ல கலர் கலராக ஒரு 4 வெரைட்டி ரைஸு அங்கங்கே தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் பார்க்க, அதனால் போடுறேன். இது 100% ஆப்ஷனல், வேண்டான்னா வேண்டாம். வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பண்ண வேண்டாம். குங்குமப்பூ பால் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க, அந்த கலரே போதுமானது. இது வந்து குங்குமப்பூ 1000 சேர்க்கலாம், நல்லா ரிச்சாக இருக்கும். 1 கிலோ ரைஸுங்கனால நான் ஒரு 2-3 பிஞ்சு போடுறேன், அதுக்கு மேலே வேண்டாம். இது பால் கொஞ்சம் ஊற்றி வைங்க, ஒரு 50 ml வரையும் ஊற்றி வைங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ இந்த மேரினேஷன் பண்ணது இப்படி இருக்குது. மேரினேட் பண்ணது இந்த அளவுக்கு இருக்குது. இதை எடுத்து அப்படியே வச்சு பாத்திரத்தை 0 பண்ணிங்க. ஆயில் சேர்த்துக்கலாம், ஆயிலும் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 200, டோட்டலாக இதுக்கு ஒரு 300 ஃபேட் போதுமானது. ஓகே, ஸ்கின்லெஸ் தான். நம்ம கோழி வந்து தோல் இல்லாமல் சேர்த்துருக்கேன், அதனால் 300 வரைக்கும் நீங்கள் நெய் இதெல்லாம் சேர்க்கலாம். இப்போ நான் எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்னா மொத்தம் வந்து 300 சேர்க்குறேன், எண்ணெய் நெய்யும் கலந்து. நெய் ஒரு 200. நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் நெய்யும் ஏதோ கலந்து செய்கிறோம். நெய்யில் தான் நல்லா இருக்குமா? நெய்யில் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்போ 300மே ஊற்றிடுங்க. ஐயோ அடி பாவி, 200க்கே என்னென்ன கேட்க போகிறாங்களுக்கு தெரியல. உனக்கு என்னப்பா, உனக்கு நெய் விற்கிற வேலைக்கு நெய்யாக ஊற்றுறேன்னு இல்லை. இந்த ரெசிபிலாம் அப்படி பண்ணால் டாப் நாச்சாக இருக்கும். டாப் நாச்சுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் இந்த மாதிரி தான். மாமா, நம்ம கல்யாணத்து தானே வருது, எங்கள் அப்பா தான் பார்ப்பேன். சரி, உங்கள் அப்பா நினைப்பாரு, காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா பரவாயில்லப்பா, என் கடையிலேருந்து தானேப்பா ஒன்றுனா எடுத்துருப்பா. இவங்க வந்து ஹோல்சேல் கடை வச்சுருக்காங்க வந்தவாசியில், வந்து பூஜை பொருள் வியாபாரம், ராஜராஜேஸ்வரி பூஜா ஸ்டோர். நெய் 200, ஆயில் 100. ஆயில் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்தலாம். ஓகே, இது இப்படி இருக்கட்டும். பாருங்க, நெய் எண்ணெய் கலந்துருக்கும். நீங்கள் வெறும் நெய்யிலே செய்யுங்க, இல்லை வெறும் எண்ணெயிலே கூட செய்யுங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு. இது அழகாக இருக்குது, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. காசு கொடுத்து வாங்குனீங்களா? எவ்வளோ வாங்குனீங்க? இது ஆக்சுவலாக எனக்கு என்னோட ட்ரைனி வந்து போனாங்கல்ல, அதில் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணார். எல்லாமே கிஃப்டாப்பா? நான் இதெல்லாம் மனசு வந்து வாங்குற ஆளே கிடையாது. அனுப்பி விட்டாங்க, கண்ணன் பெங்களூர். அவர் வந்து எனக்கு இந்த அடுப்பு அனுப்பி விட்டார். ரொம்ப நாள் ஆச்சு, எடுக்கவே இல்லை. இப்போ இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால் நமக்கு 2 அடுப்பு இருந்தால் தேவலாம் அப்படின்னு எடுத்துருக்கோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பற்ற வைக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இது மாதிரி ஒரு தோசை கல்லை போடுங்க. இப்போது இந்த கல் நல்லா சூடாகணும். அது மேலே இந்த பாத்திரத்தை வைங்க. இந்த கல் சூடாக, இந்த பாத்திரம் சூடாக, இந்த மசாலா லேசாக சூடாகிட்டு இருக்கட்டும். அப்போ நம்ம சோறு வடித்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உலை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியே வாசமாக இருக்குது. இதில் மல்லி, புதினா சும்மா ஒரு கைப்பிடி, 3 பச்சை மிளகா, அரிசி தண்ணி வடிச்சிட்டு கொட்டலாம். டைமிங் கொஞ்சம் பார்த்துங்க, 5 மணி 5 ஆகுது கரெக்டாக. இந்த பொம்மை வந்து மறைச்சிடுச்சு. அரிசியே போட்டுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஏன்னா நீங்கள் எடுத்து தண்ணியில் தான் போட போகிறீங்க.
தம் பிரியாணினா தான் நீங்கள் பை பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். ஓகே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை எனக்கு ஒரு நேரம் தோணும், என்னடா 1,00,000 வியூஸு 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கோம், கிட்டத்தட்ட நிறைய வீடியோ 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து 5 லட்சம் கூட இருக்க மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நம்ம எத்தனை லட்சம் வரும்னு பட் அது கேட்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அவளுக்கு பிடிச்சா பண்ண போகிறாங்க, பிடிக்கலன்னா பண்ண போகிறதில்ல. பிடிக்கிற மாதிரி நாங்கள் நடந்துக்க முயற்சி பண்ணுறோம். மாமா எனக்கு எத்தனை பீஸ் தருவீங்க? இதில் 10 இருக்கு, உனக்கு 3 தருவீங்களா? சத்தியமா? இதுக்கெல்லாமா சத்தி வைப்பாங்க? தரமாட்டுறாரு காய், சொல்றதோட அதோட அதுக்கப்புறம் தரமாட்டுறாரு. யாருக்காச்சும் கொடுத்து விடணும்னு நினைக்கிறான், அப்போ அவங்களுக்கு வெறும் சாப்பாடு கொடுத்து விட முடியாதுல்ல, அதனால அந்த நேரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். சரி ஓகே, இது சூடாகட்டும். இந்த சோறு வந்து ஒரு 3 வேக்காடு எடுப்பேன். இந்த 50%லாம் எடுக்க வேண்டாம், ஏன்னா இதில் தண்ணி கிடையாது. கோழிலேருந்து விட போகிற தண்ணி, ஆயில் 300 இருக்குது, வேறு ஒன்று தயிர் 200 இருக்குது. இதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான். தேவைப்படும் பட்சத்தில் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி லைட்டாக சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு அடி பிடிக்காமல் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது லைட்டாங்கிறது எவ்வளோங்கிறத சோறு வெந்த பின்னாடி நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் பால் ஊற்ற போகிறோம், ஓரளவுக்கு செட் ஆகிடும். இது ரொம்ப கொதி வந்தால் நல்லது, கொஞ்சம் சீக்கிரமாக அந்த தண்ணி விடும் கோழியிலேருந்து, அப்போ நமக்கு இது நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பாருங்கள் சோறு எவ்வளோ வெந்திருக்கு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சென்டரில் மட்டும் கொதிக்குது, கலந்து விடணும். மல்லிப்பூ மாரி இருக்குது கலர். இப்போ கூடுமான வரைக்கும் வேக வச்சுருக்கு, ஒரு 60%. வெறப்பாக இருக்குது, இன்னும் ஒரு கொதி வரட்டும். இங்கே அந்த நெய்யெல்லாம் அந்த சூட்டுக்கே கரைஞ்சிருச்சு. அப்போ சூடு ஆகுது, சமமாக பரப்பி விட்டுங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்தால் ஓகே. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற வடி பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி மொண்டு பாதி சோறு வடிச்சிட்டு அந்த பாதி சோறை கொட்டி விடுங்க. மீதி சோறு வெந்துக்கிட்டே இருக்கட்டும். ஒரு சோறு 70%, அடுத்த சோறு ஒரு 80-90% வெந்துருக்கட்டும். அப்போ தான் சேர்ந்து தம்மாகும். இப்படி சூடாக அள்ளி அப்படியே போடணும். அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி போது பாருங்கள், அந்த தண்ணியை இதுக்கு போதுமானது. கையில் ஒரு தட்டு வச்சுக்கலாம். இப்படி அள்ளி போடும்போது சமமாக போடுறதுக்காக தட்டு வச்சுக்கலாம். அரிசி பார்த்திங்களா லென்த்து வந்துருச்சு கிட்டத்தட்ட. இதுவே ஒரு 70% தான். எடுத்து பார்த்தா உள்ள அரிசியே இருக்கக்கூடாது, ரப்பர் மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வேக வச்சுருங்க. எடுக்கிறீங்க, இந்த தண்ணி இருக்குது பாருங்கள், புரியுதா உங்களுக்கு? இந்த அள்ளி இப்படி போடும்போது இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே போதுமானது. இது ஒரு லேயருக்கு செட் பண்ணுங்கள். ஒரு 300 கிராம் ரைஸ் அந்த ரேஞ்சுக்கு. ஓகே, உடனே மூடி போட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இது மீதி இருக்கிறது வேகட்டும். மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% வெந்துடணும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வடிப்போம்ல அந்த மாதிரி வெந்துடணும். வேகட்டும். வெந்த பின்னாடி இந்த லேயரை செட் பண்ணலாம். இந்த லேயருக்கு நம்ம குங்குமப்பூ பால் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். குங்குமப்பூ போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பால் லேசாக ஒரு லேயருக்கு இதை போட்டோம்னா அப்படியே மூடி வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் ரைஸ் லென்த்து வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வடிங்க, கூடுமான வரைக்கும் அள்ளி போட்டு அதுக்கப்புறமா முடியாததை நம்ம வடித்து போட்டுக்கலாம். சரியா? இப்போ இதை எடுங்க, அப்படியே அந்த தண்ணி வடிய இந்த சூட்டோட. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதனால தான் நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஹைதராபாத் பிரியாணிக்கு தண்ணி ஊற்றுறதில்ல. இது வடிக்கும் போதே எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இந்த ஃபஸ்ட் லேயர் ரெடி பண்ணிங்களா, அதில் நீங்கள் வறுத்த முந்திரி, பாதாம், திராட்சை இதெல்லாம் போட்டுக்கலாம் போடுறதா இருந்தால். லாஸ்ட்டாக இருக்கிறத அப்படியே சாய்ச்சி விட்டுடலாம், தட்டிங்க. இப்போது சமம் பண்ணிட்டோம். சைடில் இப்படி தள்ளி விட்டுங்க 4 பக்கமும். அப்போ இந்த தண்ணியிலே இது ஓரளவுக்கு தம் ஆகிடும். மேற்கொண்டு தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா கோழி பச்சையாக இருக்கும் உங்களுக்கு. அதுலேருந்து தண்ணி விடும். நம்ம ரைஸ் வடித்து கொட்டினோம்ல, அதுலேருந்து தண்ணி விடும். ப்ளஸ் இந்த பாதாம் பால் வேறு அங்கங்கே ஊற்றுறோம். நீங்கள் ஃப்ரை பண்ண நட்ஸ் எல்லாம் போடுறதா இருந்தால் இப்போ போட்டுக்கலாம். இதுவே போதும்னா இப்படியே தம் போட்டுடலாம்.
இல்லை நான் கலர் கலராக ஊற்ற போகிறேன்னா இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். வேணும்னா ஊற்றுங்க, வேணான்னா வேண்டாம். பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்காக ஊற்றுறேன். இதுக்கு நீங்கள் நெருப்பு, கொட்டாங்குச்சி இதெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கல் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூடாக இருக்குன்னா அவ்வளோ சூட்டில் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு தம் ப்ராசஸ் நடக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் செட் பண்ணிட்டு ஐ ஃப்ளேம் வச்சிட்டோம். ஓகே, இந்த ஐ ஃப்ளேம் வச்சுட்டு எங்கேயாச்சும் ஒரு பக்கம் ஆவி வருதான்னு பாருங்கள். வந்தோடனே சிம் பண்ணி 20 நிமிஷம் வைங்க. ஏதாவது ஒரு பக்கம் ஆவி வந்தால் தான் உள்ளே கொதிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உள்ளே கோழி நல்லா 100 கிராம் பீஸ் இருக்குது, அதெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா? அப்போ ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆவி வந்தோடனே சிம் பண்ணலாம். நான் ஒரு 2 நிமிஷத்தில் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லேசாக அங்கங்கே வருது. இப்போ நான் சிம் பண்ணிடுறேன். சிம் பண்ணலேருந்து ஒரு 20 நிமிஷம். ஓகே, 20 நிமிஷம் முடிஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்றேன். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, பார்ப்போம். சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? 10 நிமிஷம் ரெஸ்ட்டும் முடிஞ்சிச்சு. டன் 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 தொடரும் அப்படின்னு போட்டால் ஓப்பன் பண்ணிட்டோம், ஆவி வருது. ஓகே, சைடில் செக் பண்ணி பார்த்துடலாம். மறந்தான் தானே நினைக்கணுமா, சைடு செக் பண்ணிட்டீங்களா? தெரியல, ட்ரையாக இருக்குது, அடி பிடிக்கல. அதே நேரம் சோறு எவ்வளோ வெந்திருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, தெரியுதா? நல்ல கலர்ஃபுல்லான ஒரு பிரியாணி. எனக்கு இதிலெல்லாம் உடன்பாடு இல்லைன்னா கூட இது இப்படி தான் இருக்குங்கிறதுனால நான் அப்படி எடுக்கிறேன். கலந்து பார்ப்போம். ஓகே, பீஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அடா இருக்குது, கொதிக்கும். இப்போ அதனால் கை வைக்க முடியாது. வெந்திருக்கேன் மக்கள், நல்லா பக்காவாக பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. பிரியாணிக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு புதினா சட்னி. இந்த பிரியாணிக்கு வெங்காய பச்சடி இது நல்லாயிருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டுன்னு வச்சுங்க. நான் பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். சுத்தமாக க்ளீன் பண்ண புதினா ஒரு கைப்பிடி, 1/4 ஸ்பூன் தூள் உப்பு. புதினாவை போட்டுருங்க, அரைச்சிருங்க. நான் உங்களுக்கு இப்போ அரைச்சிட்டு காட்டுறேன். அரைச்சாச்சு. இதில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ். உங்களுக்கு காரம் அதிகம் தோணுச்சுன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட வச்சிங்க. எப்போயாச்சும் நீங்கள் இந்த தக்காளி சோறு பிரிஞ்சி எல்லாம் செய்வீங்களே, அதில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி டேஸ்டிங் பார்த்துடலாம். எடுத்துட்டு நல்ல பீஸு அப்படியே ஒரு அருமையான பீஸ் எடுத்து வச்சுட்டு, ஹைதராபாத் பிரியாணி. ஓகே, இதுக்கு மின்ட்டு சட்னி கொஞ்சம் வச்சுக்கோ, வெங்காய பச்சடி கூட வச்சிங்க, உங்கள் விருப்பம்தான். ஓகே, பீஸு எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம வேக வைக்கவே இல்லை, அப்படியே பச்சை மேரினேஷன் பண்ணது தான். கொதிக்குது, தொடவே முடியல. அப்படியே தனித்தனியாக வருது பாருங்கள், லேயர் லேயராக. கொஞ்சம் வெறும் சோறாக இருக்குது, கொஞ்சம் மசாலாவாக இருக்குது. இதெல்லாம் கலந்து சாப்பிடும்போதே நீ கடந்த 6 மணி நேரமாக போராடிய போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்துள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸே போடலாம். அந்தளவுக்கு ருசியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.